வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 41,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியே சொல்லியிருக்காங்க, அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்மனெண்ட் ஐடிஐ ஒர்க்மேன் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் ட்ரேடில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொச்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்டர் கம் ஃபிட்டரில் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஷீட் மெட்டல் ஒர்க்கரில் 56 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபிட்டர் கேட்டகிரியில் 33 வேக்கன்சிஸும், ஃப்ளம்பரில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் டீசலில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. மெஷினிஸ்டில் 6 வேக்கன்சிஸும், ஃபிட்டரில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சிஸ். ஃபிட்டர்லேயே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. கிரேன் ஆப்ரேட்டரில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கலில் 7 வேக்கன்சிஸ். சிப்ரைட் வுட் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டரில் 9 வேக்கன்சிஸ். மொத்தம் 210 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 129 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 45, எஸ்சிக்கு 19, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்டர் கம் ஃபிட்டரில் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வெல்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 5 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஷிப்யார்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது இன்ஜினியரிங் கம்பெனியோ அல்லது கவர்மெண்ட் கம்பெனியோ அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது செமி கவர்மெண்ட் கம்பெனி அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டர் கம் ஃபிட்டரில் ஷீட் மெட்டல் ஒர்க்கரில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி அதாவது 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஒர்க்கர் ட்ரேடில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்குற மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வெல்டர் கம் ஃபிட்டரில் உங்களுக்கு ஃபிட்டர் கேட்டகரியிலே போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 years ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்டர் கம் ஃபிட்டர் ஃப்ளம்பரில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ஃப்ளம்பரோ அல்லது பைப் ஃபிட்டரோ கேட்டகரியில் நீங்கள் ட்ரேட் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வெல்டர் கம் ஃபிட்டர்லேயே மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மெக்கானிக் டீசலில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் மெக்கானிக் டீசல் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷினிஸ்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் மெஷினிஸ்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
அடுத்து ஃபிட்டரில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஃபிட்டரில் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரெயின் ஆப்ரேட்டரில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனோ அல்லது எலக்ட்ரானிக் மெக்கானிக்கோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேட்லையும் நீங்கள் கோர்ஸ் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா இங்கே எலிஜிபிள். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்ரைட் வுட், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து ஷிப்ரைட் வுட் கார்பெண்டர் ட்ரேடில் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பெயிண்டர் ட்ரேட்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர் ட்ரேடில் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது பெயிண்டரோ அல்லது மெட்டல் ஒர்க்கர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், இந்த கேட்டகரியில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே 22,500 73,750 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதர் அலவன்சஸ்ன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 41,795 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே இந்த சேலரி. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜனவரி 24, 1991 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பாஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் 1 அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். பாஸ் 2 பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் 1 உங்களுக்கு 30 மார்க்குக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. 35 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் 2 பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ 2 மார்க்கும் சேர்த்து, அதாவது பாஸ் 1 பாஸ் 2 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் 100 மார்க்குக்கு உங்களுக்கு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதில் ஹையஸ்ட்டாக என்ன மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பாஸ் 1 ஆன்லைன் டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதோட பேட்டர்ன் இதுதான். ஜென்ரல் நாலேஜில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 5 கொஸ்டின்ஸ், ட்ரேட் ரிலேட்டடாக 20 கொஸ்டின்ஸ், மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 700 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க எல்லாமே ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. www.shipyard.inங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் போய்ட்டு சிஎஸ்எல் கோச்சிங்கிற ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டெக்னிக்கல் குவைரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் குவைரிஸை தவிர்த்து வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், செலெக்ஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாக, அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இங்கே career.cochinshipyard.inங்கிற மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.